ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வண்டியோடைய ரொம்ப ஸ்பெஷலான வீடியோங்க. அதாவது இத்தனை வருஷமா ஹோண்டா கார்ஸை பொறுத்தவரை அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் காருங்கிறதே ஹோண்டா சிட்டி, ஹோண்டா எலிவேட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஓகே, ஆனால் இதுக்கு முன்ன இருந்த காலத்தில் சிஆர்வின்னு ஒரு வண்டி இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ சிஆர்வி இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க புதுசாக ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹைப்ரிட் லக்ஸரி ப்ரீமியம் எஸ்யூவி ஒன்று லான்ச் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வண்டி எடுத்து வந்திருக்காங்க. அதுதான் இதுங்க, ஹோண்டா ZR-V. இந்த ZR-V வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ராங்க்லி சொல்ல போனால் இது ஹைப்ரிட் எஸ்யூவி. ஓகே, ஸோ நம்ம ஒரு வகையில் இந்த டொயோட்டா கேம்ரி அண்ட் Volkswagen டிக்வான் அந்த மாதிரி கார்ஸோட கம்பீட் பண்ணுற அளவுக்கு இந்த வண்டி லக்ஸரி இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ப்ரைசிங் அப்படி இருக்குது. ஓகே, 47.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்க்கு இந்த ஹோண்டா ZR-V ஹைப்ரிட் எஸ்யூவி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து வருதுங்க. அது ஆன் ரோட் ப்ரைஸ், ப்ராப்பரான ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஓகே, ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஹோண்டா ZR-Vல அப்படி என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க, இந்த காசுக்கு இது வந்து வர்த்தா, அண்ட் இந்த வண்டி யார் வாங்கலாம், யாருக்கு செட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துலாம். ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம வந்து போயிடலாம். இது புது வண்டிங்கிறதுனால இப்போ டிரைவ் பண்ண முடியாது, பட் கூடிய விரைவிலே டிரைவ் ரிவ்யூ உங்களுக்கு எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். ஆனால் இன்னைக்கு நம்ம டீடைல்டாக அந்த வண்டியில் வாக் அரவுண்ட் பண்ணி என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துலாம். சரிங்களா? இன்னைக்கு இந்த ஹோண்டா ZR-V நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த மான்செஸ்டர் ஹோண்டா ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். எனி ஹோண்டா கார் ரீதியாக உங்களுக்கு டவுட்ஸ், டெஸ்ட் டிரைவ்ஸ், புக்கிங்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸ்க்கு அவசியம் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாங்கள் தாராளமாக கன்சல்டேஷன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். மேலே ஒரு கன்சல்டேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். தாராளமாக வி வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. உங்களுடைய கார் பையிங் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க இந்த ஹோண்டா ZR-Vல அப்படி என்ன எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்கிறத பார்த்துடலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புத்தம்புது ஃப்ளாக்ஷிப் எஸ்யூவி ஹோண்டா ZR-Vல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறத பார்த்துடலாம். முதல்ல இந்த வண்டியோடைய ஒரு குயிக்கான ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு ஹைப்ரிட் எஸ்யூவியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஹைரைடரில் வரக்கூடிய மாதிரி அந்த பேரலல் ஹைப்ரிட் சிஸ்டம் கிடையாது. இதில் உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்குது. பேரலல் சிஸ்டமும் ஒர்க் ஆகுது, அதே சமயம் உங்களுக்கு சீரிஸ் ஹைப்ரிடும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட என்ஜினை பற்றி பேசிட்டு நம்ம அப்புறம் ஹைப்ரிட் டெக்னாலஜிக்குள்ளே நம்ம போயிடலாம். முதல் விஷயம், இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒரே வேரியண்ட் தான் கிடைக்குது. ஒரே ஒரு வேர்ஷன், ஒரே ஒரு வேரியண்ட், ஒரே ஒரு என்ஜின் ஆப்ஷன், பவர் ட்ரெயின் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ 2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் மோட்டர் கூட பேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பவர் அவுட்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ஜினோட பவர் அவுட்புட் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 143 PS மேக்ஸிமம் பவரும் 189 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே நீங்கள் எலக்ட்ரிக் மோட்டர் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 184 PS மேக்ஸிமம் பவரும் 313 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது எலக்ட்ரிக் மோட்டர் மட்டும். ஸோ பீக் டார்க் அண்ட் பீக் பவர் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க. இது இந்த பெட்ரோல் என்ஜினையும் இந்த எலக்ட்ரிக் மோட்டரையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் ஆகுறது ஒரு எலக்ட்ரானிக் கிளட்ச் அண்ட் ECVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வண்டியில் சீரிஸ் ஹைப்ரிடும் இருக்குது, பேரலல் ஹைப்ரிட் சிஸ்டமாகவும் ஒர்க் ஆகிற கெப்பாசிட்டியும் இருக்குது. ஃபஸ்ட்டு பேரலல் ஹைப்ரிட்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டோன்னா, நம்ம ஏற்கனவே டொயோட்டா ஹைரைடர் அந்த மாதிரி கார்ஸில் இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் இப்போ வேணும்னா இந்த வண்டி எலக்ட்ரிக் மோட்டரில் கூட இயங்க வைக்கலாம், அல்லது பேட்டரி பத்தலைன்னா பெட்ரோல் மோட்டர் டைரெக்டாகவே இறங்கி பெட்ரோல் மோட்டர்லேருந்து டைரெக்டாக கிளச் மூலமாக, டிரான்ஸ்மிஷன் மூலமாக வீல்ஸுக்கு பவர் போகும். ஓகே, இதுதான் வந்து பேரலல் ஹைப்ரிட். இதே சீரிஸ் ஹைப்ரிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் பேட்டரியில் உங்களுக்கு சார்ஜ் தீர்ந்து போச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு பெட்ரோல் என்ஜின் ஸ்டார்ட் ஆகி பெட்ரோல் என்ஜின்லேருந்து வரக்கூடிய பவர் ஜென்ரேட்டர் மூலமாக எலக்ட்ரிக் மோட்டருக்கு பவர் போய் எலக்ட்ரிக் மோட்டர் தான் வந்து டைரெக்டாக வீல்ஸோட கனெக்ட் பண்ணி பவர் இயக்கும், வண்டியை இயக்கும். அதுதான் வந்து சீரிஸ் ஹைப்ரிட் டெக்னாலஜி. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் மூலமாகவுமே இந்த ZR-V ஒர்க் ஆகுது. இந்த ஒரே வண்டியில் 2 சிஸ்டம்ஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியும். இந்த அளவுக்கு ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறதுனால தான் இந்த ஹோண்டா ZR-Vக்கு 22க்கு மேலே ஆக்சுவல் மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஹைப்ரிட் வண்டிங்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, பர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க. ஸோ பவர் ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, அதனாலேயே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100 km/h அந்த டைமிங் வந்து அண்டர் 8 செகண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, 7.8 செகண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க டு பி ப்ரிசைஸ். ஓகே, ஸோ ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இன்னைக்கு இந்த வண்டி ஓட்ட முடியாது, ஏன்னா புது வண்டிங்க. சரியா? ரைட், இப்போ அடுத்தபடியாக நம்ம லுக்ஸுக்குள்ளே வருவோம். ஸோ லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு பெரிய எஸ்யூவி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் எஸ்யூவி அப்படின்னாலே நல்லா பெருசாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஒரு கிராஸ் ஓவர் டைப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், இதில் ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷன் கிடையாது. ஓகே, ஸோ இது கிராஸ் ஓவர் டைப் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே ஹைட் நீங்கள் பார்க்கலாம்,
நம்ம ஊரில் இருக்கக்கூடிய XUV 7XO அந்த மாதிரி வண்டிகளோட இதை கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் டைப் வெஹிக்கிளாக தான் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, பட் இருந்தாலும் வண்டியோடைய லுக்ஸ் வந்து இப்போது குளோபலி ஹோண்டாவோடைய டிசைன் லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ குளோபலி வரக்கூடிய ஹோண்டா கார்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இந்த ஃப்ரண்ட் கிரில்லோடைய லுக் ஓகே பல்லு வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமான டிசைனாக வந்து கொடுக்குறாங்க. அந்த டிசைன் வந்து இந்த ZR-விலையும் உங்களால் பார்க்க முடியும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அண்ட் இது LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி LED இண்டிகேட்டர்ஸும் நீங்கள் பார்க்கலாம், சீக்வென்ஷியல் LED இண்டிகேட்டர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து மிஸ்ஸிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் SUVஸில் வந்து ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாம் வரும். ஆனால் இது குளோபல் SUVங்கிறதுனால உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே ஃப்ரண்ட்டில் நிறைய சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. கூடவே 360 டிகிரி கேமரா சிஸ்டம்கான ஃப்ரண்ட் கேமரா இங்கே உங்களால் பார்க்க முடியும் ஹோண்டா லோகோவுக்கு கீழே. அண்ட் அது போக இந்த வண்டியில் உங்களுக்கு எடாஸும் இருக்குங்க. எடாஸ் லெவல் 2ல் வரக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே நீங்கள் இந்த கேமரா பேஸ்ட் எடாஸ் இது ஓகே, விண்ட்ஷீல்டுக்கு மேலே கேமரா உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த எடாஸில் உங்களுக்கு வந்து லேன் கீப்பிங் அசிஸ்ட், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் அண்ட் கூடவே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சில ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் இந்த வண்டியில் இல்லை. ஸோ எடாஸில் ஒரு முக்கால்வாசி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் லெவல் 2 பொறுத்தவரை. ரைட், அதுக்கு அடுத்தது சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய SUV டைப் மாதிரி தெரியல, இது ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கேர்வியான டிசைன் உங்களால் பார்க்க முடியும். அதே சமயம் வண்டியோடைய ஹைட் பெரிய அளவில் கிடையாது. ஆனால் வண்டியோடைய நீளம் நீங்கள் பார்க்கலாம் 4.5 மீட்டர்ஸ்க்கு மேலே வருது. ஸோ 4.6 மீட்டர்ஸ் அந்த கேட்டகரியில் இருக்குது. இது நேரில் பார்த்தா பெரிய வண்டி மாதிரி தெரியாதுங்க, ஆனால் டைமென்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய வண்டியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு டாடா ஹேரியர் சைஸுக்கு இந்த வண்டியோடைய நீளம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஓகே, அண்ட் சைட்ஸில் வேறு ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே அலாய் வீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 18 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்து நாலாப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் இருக்குது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது டிசைன், ஆனால் ப்ரீமியமாக அந்த எலிகென்ட்டான லுக்குக்கு ஏற்ற அலாய் வீல் டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் என்னென்னு கேட்பீங்க. ஸோ டயர் சைஸுங்கிறது இங்கே நீங்கள் கீழே பார்க்கலாம். ஓகே, 225/55 or 18 வந்து கொடுக்குறாங்க. ஸோ 18 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இந்தியன் வெர்ஷனில் உங்களுக்கு ஒரே ஒரு வேரியண்ட் தான், பல வேரியண்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ கிடைக்கிறது ஒரே ஒரு வீல் சைஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. உங்களுக்கு வந்து 8 ஏர்பேக்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசென்ட் கண்ட்ரோல், அந்த மாதிரி ஏராளமான ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரியா, ரைட். அதுக்கப்புறம் ரியரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட டிசைன் பின்னாலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சிம்பிளாக தாங்க இருக்குது. பெரிய காம்ப்ளெக்ஸான டிசைன்லாம் எதுவும் இல்லை. சிம்பிளான இந்த ஸ்பிளிட் LED டைல் லேம்ப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மேலும் இங்கே EHEV அப்படின்னு கீழே ஒரு பிராண்டிங் இருக்குது. இது ஹோண்டாவுடைய ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த EHEV தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ZR-விங்கிறது இந்தியாவுக்கு புதுசுங்க. ZR-விங்கிற பேர் இந்தியாவுக்கு புதுசு, ஆனால் ஃபாரினில் ஏற்கனவே இருக்கிற ஒரு வண்டி தான். பெரிய ஒரு ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வண்டியோடைய ரியர் லுக் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கிராஸ் ஓவர் டைப்பில் அந்த கேர்வியான டிசைன் முழுன்னு இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ஸோ இது எத்தனை பேர் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு பிடிக்குங்கிறது தெரியல. ஆனால் நம்ம ஊரில் வந்து SUV நாலேஜ் ஜென்ரலாகவே ஹைட்டாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், பாக்ஸியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் சில பேர் இந்த மாதிரி கேர்வி டிசைனும் வந்து விரும்புவாங்க. அவங்களுக்காக இந்த ZR-V டீசெண்டாக இருக்கும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இதில் எக்ஸாஸ்ட் டெயில் பைப்ஸ் வந்து 2 சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி ஒரு யூனிக்கான பாயிண்ட்டுன்னு சொல்லலாங்க. ஓகே, இது சும்மா டம்மியாக லுக்குக்காக மட்டும் இல்லை. இந்த எக்ஸாஸ்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம், 2 சைட்லேயுமே எக்ஸாஸ்ட் பைப்ஸே இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபங்க்ஷனல் எக்ஸாஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு காரில் நான் வந்து பார்க்குறேன் இந்த ட்வின் டெயில் பைப்ஸு. ஸோ அது வந்து பார்க்க கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, வண்டியோடைய எக்ஸ்டீரியர் இப்படி தான் இருக்குது. ஓஎஸ் ரூஃபில் உங்களுக்கு காட்டல இல்லையா, இந்த வண்டியில் நார்மலாகவே பனராமிக் சன்ரூஃப்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் இல்லைங்க, ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று இருக்குது, சன்ரூஃபே இல்லை. 60 லட்ச ரூபா வண்டியில் முதல் முறையாக உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லாத ஒரு வண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க ஹோண்டா. அது எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல, பல பேர் விரும்புவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் எனிவே இதுதான் சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ வாங்க கேபினுக்குள்ளே போய் பார்ப்போமா. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ZR-வியோட இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம ஹோண்டா சிட்டி அமேஸில் வர கீ கிடையாதுங்க. இது கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. கொஞ்சம் ரவுண்டு ஷேப்டான ஒரு ரெக்டாங்கிள் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஹை குவாலிட்டியான கீயாக கொடுத்துருக்காங்க. 2 கீயுமே வந்து ஸ்மார்ட் கீஸாக கொடுக்குறாங்க. நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு 2 கீஸ் இருக்குது. ஆனால் வியர்ட்லி என்னன்னா ஹோண்டா சிட்டி அண்ட் எலிவேட்டில் கூட ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வண்டியில் ரிமோட் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு ரிமோட் ஃபங்க்ஷன் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை இப்போது என்ன சொல்கிறதுங்க, ஃபுல்லாக விண்டோஸ் ஏற்றி இருக்குது. இப்போ நீங்கள் இறக்கணுன்னாலுமே கீ யூஸ் பண்ணியே விண்டோஸ் எல்லாம் இறக்கிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ், இதோ நீங்கள் பார்க்கலாம் ரிமோட் விண்டோ ஃபங்க்ஷன். ஸோ 4 விண்டோஸ்க்குமே 1 டச் டவுன் அண்ட் அப் ஃபங்க்ஷன் வந்து ரிமோட் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்குது. அதே மாதிரி லாக் பண்ணணும், விண்டோ நீங்கள் ஏற்றணுன்னாலுமே நீங்கள் அப்படி ரிமோட்லேயே பண்ணிக்கலாம்.
இதுவுமே சூப்பரான ஃபங்க்ஷனாக இருக்குது. வெயில் காலத்தில் இந்த ஃபீச்சர் ரொம்பவே பயன்படும். சரியா? அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி கீ லாக் அண்ட் அன்லாக். இப்போ நீங்கள் கையில் கீயை வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் நடந்து போனாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். ஸோ ப்ராக்சிமிட்டி கீ அன்லாக் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. எஸ், திறந்துருச்சு. நான் எதுவுமே அமுக்கவே இல்லை. இங்கே எந்த ஒரு பட்டனுமே கிடையாது. நீங்கள் பக்கத்தில் போனாலே அன்லாக் ஆகும், அல்லது இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இது ப்ராக்சிமிட்டி கீ சென்சர்ஸோட தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது கேபின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூவல் டோன் ஃபினிஷ் கான்செப்ட் தீம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளாக ஆல் பிளாக் கான்செப்ட் வந்து இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. குளோபலி ஹோண்டாவோடைய அக்கார்டு அந்த மாதிரி கார்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அதே ஒரு டிசைன் தீமில் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். சரியா? சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸுமே புதுசாக இருக்குது. இந்த மாதிரி சீட்ஸ் இது வரைக்கும் ஹோண்டா இந்தியாவில் எந்த வண்டியும் நான் பார்த்தது இல்லை. ஒரு மாதிரி நிறைய கான்டோர்ஸோட நிறைய சப்போர்ட்டோட சூப்பரான லெதரட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெதரட் அப்போல்சரி சீட்ஸுமே நல்லா ஸ்போர்ட்டி டைப்பில் சைட் போல்ஸ்டிங் நல்லா திக்காகவே இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். ஓகே, மேலும் இதில் அட்வான்டேஜ் என்னென்னா பவர்டு சீட்ஸுங்க. டிரைவர் சீட்டுக்கு 8-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரண்ட் பேக்கு அண்ட் இது நீங்கள் வந்து அப் டவுன் கூட பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட்டு அண்ட் ரிக்ளைன் அட்ஜஸ்ட் இருக்குது ஆஸ் யூஷுவல். மேலும் டை சப்போர்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நுனி ஏரியாவை நீங்கள் தூக்கலாம், இறக்கிக்கலாம். ஸோ இந்த வசதியுமே கொடுத்துருக்காங்க. கூடவே மெமரி ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. டிரைவர் சீட்டுக்கு மட்டும் 2 மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 டிரைவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய மெமரிக்கு ஏற்ற மாதிரி சீட்டோடைய லெவல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மெமரி பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ அடுத்தது உள்ளே போகலாம். உள்ளே ஏறி உட்கார்ந்து விட்டோம் என்றால் டேஷ்போர்டுடைய லுக் அண்ட் வியூ இப்படி தான் இருக்குங்க. ஓகே ஓகே ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உள்ளே ஏறி உட்காந்துட்டிங்கனாலே டிரைவர் சீட் உங்களுடைய ஹைட்டுக்கு என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ மெமரி செட்டிங் அதுக்கேற்ற மாதிரி திரும்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இறங்கி போகிறீங்க, வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கி போகிறீங்க அப்படின்னா சீட்டு கொஞ்சம் பின்னாடி நகர்ந்துக்கும். ஸோ தட் உள்ள வசதியாக ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியாக இருக்கணும். சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் இல்லையே தவிர ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரிக்ளைன் அட்ஜஸ்ட் அதுக்கெல்லாம் வந்து பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கோ டிரைவர் சீட்டுக்குமே அது உண்டு. என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் தான் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட இந்த ப்ரீமியம் கேட்டகரியில் ஒரு எஸ்யூவிக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லைங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மேஜர் குறை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஜென்ரலாகவே இம்போர்ட்டட் எஸ்யூவிஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? ரைட், இப்போது டேஷ்போர்டை பற்றி பேசுவோம். ஓவரால் டிசைன் நீங்கள் பார்க்கலாம், வெரி சிம்பிளாக இருக்குது. ரொம்ப ஆடம்பரம் ஓவரான ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் பெரிய பெரிய ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் கொடுத்து எதுவும் பண்ணலாம். அவங்க 2 ஸ்க்ரீனு, ஏசிக்கு கூட ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பாராட்டணும். அண்ட் ஓவரால் எல்லா இடத்துலையுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் இங்கே டோரில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே மேல் ஏரியாவுமே சாஃப்ட் டச் சாஃப்ட் ஃபீல். இது முழுக்க சாஃப்ட் ஃபீலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பர்டிகுலர்லி முழங்கை வைக்கிற இடங்கள் எல்லாமே ப்ராப்பராக சாஃப்ட் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு குறையும் எனக்கு வந்து தெரியல. ஸோ முட்டி நீங்கள் இங்கே படுதுனாலுமே இதுவுமே சாஃப்டாக தான் இருக்குது. அந்த வகையில் நல்ல கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நைஸ். அண்ட் டேஷ்போர்ட்லேயுமே அதே மாதிரி முழுக்க சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. இதுவுமே சாஃப்ட்டு, இங்கேயும் சாஃப்ட்டு, அந்த எண்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. எல்லா டோர்ஸ்லையுமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் நல்லா கொடுத்துருக்கிறது எனக்கு பர்டிகுலர்லி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வண்டியை ஆன் பண்ணிட்டோம். இங்கே டிஸ்பிளேஸ் உங்களால் பார்க்க முடியும். வண்டியோடைய பவர் திரும்ப ஆன் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ் 2 ஸ்க்ரீன் தான், சிம்பிள், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த ஹோண்டா சிட்டிலையும் எலிவேட்லையும் வர மாதிரி பார்ஷியல்லாம் கிடையாது, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்க்ரீனை தான் கொடுக்குறாங்க. இதில் ஆனால் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஜென்ரலாகவே நம்ம ஹோண்டா சிட்டியில் அண்ட் எலிவேட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதனுடைய இந்த ரைட் சைடு இருக்கிற டிஸ்பிளே உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ரோட்டரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ ஃபியூல் இன்ஃபோ, ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட்டு, ஆவரேஜ் மைலேஜ், எஃபிஷியன்சி, நேவிகேஷன், டிரைவர் அட்டென்ஷன் அண்ட் இது போக எடாஸ் சேஃப்டி சப்போர்ட். இதுக்குள்ளே போனீங்கன்னா எடாஸ்க்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத காட்டும். ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன், பார்க்கிங் சென்சார் சிஸ்டம், கொலிஷன் மிட்டிகேஷன் அண்ட் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் அவாய்டன்ஸ், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடையாது. பட் ஓகே, டீசெண்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய லே அவுட்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் டச் ஸ்க்ரீனுக்குள்ளே போயாகணும். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆடம்பரமான ஒரு டச் ஸ்க்ரீன்லாம் சொல்ல முடியாது. 9 இன்ச் சிம்பிளான ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. பட் இது ஹோண்டா சிட்டியில் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. இது கொஞ்சம் இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோட நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. கூடவே பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, அண்ட் டிஸ்பிளே மோடு அண்ட் வெஹிக்கிளோடைய கஸ்டமைசிங் விஷயங்கள் எல்லாமும் இதில் இருக்குது. வெஹிக்கிள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா எஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். மீட்டர் செட்டப்னு ஒன்று இருக்குது. ட்ரிப் பே, ரீசெட்டு,
டர்ன் பை டர்ன் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ப்ரையாரிட்டி விஷயங்கள் வேணுமோ அதையுமே இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம்னா எடாஸோடைய விஷயங்கள் அதுவுமே நீங்கள் வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். இதில் கீலெஸ் ஆக்சஸ், லைட்டிங் செட்டப், டோர் விண்டோ செட்டப், டிரைவிங் பொசிஷன் செட்டப், ஸோ ஜென்ரலான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குவைட் குட். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பவர் ஃப்ளோ இண்டிகேஷனுமே இதில் இருக்குது. நீங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணும்போது அது பேட்டரியில் ரன் ஆகுதா, மோட்டரில் ரன் ஆகுதா, இன்ஜினில் ரன் ஆகுதா, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் வந்து ஓகே. நேவிகேஷன் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, டீசெண்டாக இருக்குங்கிறது சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் இதை வேணும் ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் குட். தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம். ஃபஸ்ட்டு நம்ம கியர் ரிங் சிஸ்டம் பற்றி பேசிடலாம். இதில் உங்களுக்கு கியர் லீவர்லாம் எதுவும் கிடையாது. சென்டர் கன்சோலே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இதையுமே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரட்டில் அள்ளி வீசியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ முட்டி இடிச்சதுனாலுமே வலிக்காது, சாஃப்டாக இருக்குது. இங்கே கியர் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் பட்டன் டைப்பில் இருக்குது. டிரைவ், நியூட்ரல், ரிவர்ஸு அண்ட் பார்க்கிங். ஓகே, இப்படி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ பார்க்கில் இருக்குது. ரிவர்ஸ்க்கு இந்த ஸ்விட்ச் இருக்குது. 360 டிகிரி கேமரா சிஸ்டம் ஆன் பண்ணியிருக்கேன். கிளாரிட்டி பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், நாட் பேட். ஆனால் சில பல கார்களை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது நீங்கள் சில பல ஆங்கிளும் மாற்றிக்கலாம். ஸோ வைட் ஆங்கிள் வியூ, இது க்ளோஸ் அப்பு, இது ஆல் ஓவர். இந்த 360 டிகிரி கேமரா சிஸ்டமோடைய பல ஆங்கிள்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வைப்பர் ஸ்டாக்கோடைய எண்டில் இங்கே கேமரா அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வீல்ஸ் கூட தனியாக ஃபோக்கஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு அதையும் வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் ஆனால் சேட்லி இப்போ ஹோண்டா சிட்டியில் வர மாதிரி லேன் வாட்ச் கேமரா சிஸ்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து இந்த வண்டியில் இல்லைன்னு நினைக்கிறேன். டிரைவ் போட்டிருக்கேன், இண்டிகேட்டர் ஆன் பண்ணேன், ஆனால் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதில் லேன் வாட்ச் கேமரா அண்ட் லேன் வாட்ச் மானிட்டரிங் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இட் இஸ் அ சேட் திங், பட் ஸ்டில் ஓகே. அது பெருசாக யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஹோண்டா ஜென்ரலி ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், மெஷின் மினிமம் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரொம்ப ஆடம்பரம்லாம் ஃபோக்கஸ் பண்ண கிடையாதுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ரைட். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏசி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இதுதான் முதல் முறையாக நான் ஒரு ஹோண்டா காரில் பார்க்குறேன். ஓகே, ரைட் சைடு டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் தனித்தனியாக டெம்பரேச்சர் செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டிங் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் சிங்க்கும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோ ஏசியாக கொடுத்துருக்காங்க. இதில் அயோனைசர் ஏர் பியூரிஃபைங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இட் இஸ் ரியலி நைஸ் ஏசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏசி வென்ட்ஸ் டிசைன் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாதிரி சல்லடை போட்டு வித்தியாசமான ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. குளோபலி பல ஹோண்டா கார்ஸுக்கு இப்படி தான் ஏசி வென்ட்ஸோடைய டிசைன் இருக்குது. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். வேறு என்ன இருக்குது? ஸ்டியரிங் வீல், ஃபுல்லி லெதர் ராப் ஸ்டியரிங் வீல், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வெரி வெரி ஈஸி டு அட்ஜஸ்ட் ஆல்சோ. அண்ட் இதில் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி டிரான்ஸ்மிஷனுக்கு இல்லைங்க. பேடல் ஷிஃப்டர்ஸ் ஆக்சுவலி ரீஜன் பிரேக்கிங்காக. ஓகே, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இவி மோடில் அல்லது ஹைப்ரிட் மோடில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ரீஜன் பிரேக்கிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பயன்படுத்துறதுக்கு தான் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எடாஸ் கண்ட்ரோல்ஸுக்கு இங்கே ரைட் சைடு ஸ்டியரிங் வீல் உங்களால் பார்க்க முடியும். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். லேன் டிபார்ச்சர் வார்னிங்கு அண்ட் அதோட அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட டிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஓகே. அண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் விண்டோஸ் இருக்குது. ஆனால் எல்லா விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுனும் இருக்குது. ஸோ டிரைவருக்கு மட்டும் இல்லை, கோ டிரைவர் சீட்டுன்னு பார்த்தாலுமே ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் கண்ட்ரோல் இருக்குது. கூடவே ரியர் விண்டோஸ்க்கும் அதே மாதிரி தான் வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். அடுத்தது வேறு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி. அது இப்போல்லாம் காமனாக வந்துடுதுங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே பெருசாக ரப்பரைஸ்டாக கொடுத்துருக்காங்க. 2 பெரிய கப் ஹோல்டர்ஸ் இங்கே உண்டு. அண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு லீவர் எதுவும் தேவையில்லைங்கிறதுனால இந்த ஒரு கன்சோலே வித்தியாசமாக ரொம்ப ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்காங்க, அது உங்களால் பார்க்க முடியும். இதில் உங்களுக்கு வந்து டிரைவ் மோட்ஸும் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை இவி மோட்லேயும் ஓட்டலாம், ஹைப்ரிட் மோட்லேயும் ஓட்டலாம், என்ஜின் மோட்லேயும் ஓட்டலாம். அதை தாண்டி உங்களுக்கு பல பவர் ரெஸ்பான்ஸ்க்கான மோட்ஸும் இருக்குது. நார்மல், ஸ்போர்ட்டு, ஈகோ அப்படிங்கிற பல மோட்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு எப்படி வேணுமோ, எந்த தருணத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி பவர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் தரும். இவி அப்படிங்கிற இவி மோடில் ஓடுதுன்னா இவிங்கிற இந்த இது லோகோ உங்களுக்கு வந்து காட்டும், அது நமக்கு தெரியுது. சரியா? அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஆஸ் யூஷுவல் வந்து தான் ஆகணும். பார்க் ஹோல்டு, ஆட்டோ பார்க்கிங் ஹோல்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு தடியான ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட் இருக்குது. இது அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா ஹை குவாலிட்டி பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. திறந்தீங்கன்னா இதுவே நல்லா பெருசாக இருக்குங்க. ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ் அளவுக்கு இங்கே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு மினி ஹேண்ட்பேக் இங்கே வச்சுக்கலாம், அந்தளவுக்கு
ஸ்பேஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த கன்சோலுக்கு அடியிலையும் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சிறந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியில் நல்ல டீசெண்டான ஸ்பேஸ் உண்டு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜிங் சாக்கெட்ஸும் 2 சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ரெகுலர் யூஎஸ்பி இருக்குது, அதே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 புறமும் 2 சார்ஜிங் போர்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். நிறைய விஷயங்கள் நல்லா கவனிச்சு பண்ணியிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் வெயிட்டான க்ளவ் பாக்ஸாக இருக்குது. சாஃப்ட் ஓப்பனிங், உள்ள டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி டீப்பாக நல்லா அகலமாகவே இருக்குது, கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் 2 இருக்குங்க ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு. ஸோ 2 பாட்டில் வச்சுக்கலாம். மேலும் போஸோடைய 12 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. போஸ் பிராண்டிங்கோட 12 ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பூட் ஏரியாலையுமே வந்து ஆக்சுவலி வரும் ஸ்பீக்கர்ஸு. ஆடியோ குவாலிட்டி தரமாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். எனிவே உங்களுக்கு வந்து ட்ரைவ் ரிவ்யூவில் ஆடியோ எப்படி இருக்குங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி ஃபினிஷிங் டச்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரேம்லெஸ் ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம் உங்களுக்கு வந்துடுது. நல்லாயிருக்கு, பார்க்கவும் அழகாக இருக்குது. அண்டு இங்கே எல்இடி கேபின் லேம்ப்ஸ் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் இல்லாதது நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிகளுக்கும் சன்ரூஃப் வந்தாச்சு, இன்க்ளூடிங் டிசையர். அண்டு டிரைவருக்கு மட்டும் இல்லை, கோ டிரைவர் சைடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி மிரர் வந்துடுது சன் வைசரில் வித் லைட்டிங். ஓகே, பரவாயில்லை, இட் இஸ் குட். ஸோ ஓவரால் இதுதான் ஹோண்டா ZR-Vயோடைய ஃப்ரண்ட் கேபின் ஏரியாவில் வரக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. இன்க்ளூடிங் லேன் வாட்ச், கேமரா சிஸ்டம்ஸ் அண்ட் சன்ரூஃப், வெண்டிலேட்டட் சீட்ஸ், இதெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஓகே, ஆனால் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஃபீச்சர், இன்னொரு ப்ரீமியம் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பவர் டெயில்கேட் இருக்குது. அதை நான் பின்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ பேக் சீட் போய் பார்ப்போமா. ஆல்ரைட், இந்த ஹோண்டா ZR-V வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஹேரியரோடைய சைஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வண்டி. ஓகே, ஆனால் இது கிராஸ் ஓவர் டைப்பில் தான் வருது. மேலும் ஹைப்ரிட் அப்படின்னு இருக்கும்போது பேக் சீட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் இல்லையா. ஓகே, ஸோ டிரைவர் சீட் வந்து என்னுடைய ஹைட்டுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன், மெமரி செட்டிங்கில் தான் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது என் ஹைட் வந்து 5'11" இருப்பேங்க, ஆல்மோஸ்ட் 6 அடி இருப்பேன். ஓகே, அப்படி இருந்துமே எனக்கு இங்கே நீரும் பிரச்சனை இல்லை, தாராளமாக இருக்குது. நல்ல என்னுடைய முட்டி இடிக்கலை, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் கால் மேலே கால் போட்டு உட்கார முடியும். அதே மாதிரி ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இந்த வண்டியோடைய ஷேப்புங்கிறது கர்வியாக இருக்குது. ஆனால் ஹெட்ரூமில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, பரவாயில்ல. அந்த சைஸில் இந்த சைஸுக்கு இந்த ஷேப்புக்கு நல்ல ஹெட்ரூம் அண்ட் நல்ல ஓவரால் நீ ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்கிறத சொல்ல முடியும். ஆனால் குறை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தை சப்போர்ட்டு தாங்க இருக்குது. இதுவும் நீங்கள் பார்க்கலாம், இந்த பேட்டரி இங்கே இருக்கிறதுனால, ஃபியூல் டேங்க்கும் இங்கே அடியில் சேசி கடியில் இருக்கிறதுனால ஃப்ளோர் கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ தை சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என் கால்கள் சீட்டுக்கு உட்காரல, சீட்டில் உட்காரவே இல்லை, நல்ல மேலே தான் இருக்குது. இப்படி கால் நீட்டி வச்சு உட்காந்தா தான் ஓரளவுக்காக தை சப்போர்ட் எனக்கு வந்து கிடைக்குது. மற்றபடி இப்போ நார்மலாக உட்காரும்போது எனக்கு தை சப்போர்ட்டே இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பெரிய அளவில் பேக் சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது லாங் ட்ராவலுக்கு, பட் டீசெண்டாக இருக்குங்க. ஸ்பேஸில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதே மாதிரி பேக் சீட்டோடைய ஷேப்பெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் பக்கெட் சீட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பேக் சீட்ஸ். சென்டரில் சீட் இருக்குது, ஆனால் சின்ன சீட்டாக தான் இருக்குது. ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார முடியுமே தவிர கொஞ்சம் ஹைட்டாக ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்கிறது சென்ட்ரல் பேசஞ்சருடைய ஒரு ஜென்ரலான கருத்தாக இருக்கும். ஓகே, ஆனால் சென்ட்ரல் பேசஞ்சர் உட்காந்தாலுமே பெரிய அளவில் இடைஞ்சலாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஃப்ளோர் நீங்கள் பார்க்கலாம், பெரிய அளவில் ஹம்ப் இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ கால் வச்சாலுமே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே, தென் 3 பேர் இங்கே உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 3 பேருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் 2 பேர் தான் இருக்காங்கங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, ப்ராப்பராக உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் தை சப்போர்ட் கிடைக்கும், அவங்களாம் இங்கே நல்ல டீசெண்டாகவே லாங் டிஸ்டன்ஸே ட்ராவல் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் அடிஷனல் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லைன்னா அது லக்ஸரியே கிடையாதுங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கூடவே 2 C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து பேக் சீட் பேசஞ்சர்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நல்ல பாக்கெட்ஸ் 2 சீட்ஸ் பின்னாடியுமே இருக்குது. இங்கேயுமே ஃபுல்லி சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ், சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் எல்லா பக்கமும் நல்லா கொடுத்துருக்கிறது ஒரு லக்ஸூரியஸ் ஃபீலை வந்து எடுத்து காட்டுதுங்க. ஆனாலும் இங்கே சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த சைடில் சன்பிளைண்ட் கர்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. மேலும் இந்த ப்ரைஸை பொறுத்தவரை ரியருக்கு வென்டிலேஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஃப்ரண்ட்லேயே கொடுக்கல, பின்னாடி எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் சன்ரூஃபும் கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் ஓகேயான ஒரு பேக் சீட் தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சிறப்பாக இருக்குங்கிறது
சொல்ல முடியும். இது வந்து போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே பின்னாடியும் ட்வீட்டர்ஸ் இருக்குது, பின்னாடி ஸ்பீக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இவங்க குறையே வைக்கல. 8 ஏர்பேக்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எந்த வண்டியிலுமே 8 ஏர்பேக்ஸ்ங்கிற நம்பர் நான் பார்த்தது இல்லை. நார்மலாக 6 தான் இருக்கும், ஆனால் 8 இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா 2 எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஃப்ரண்ட் 2 பேருக்குமே வந்து முழங்காலுக்கு வரக்கூடிய ஏர்பேக்ஸும் வந்து ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 6 + 2 8 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், கூடவே உங்களுக்கு வந்து பல அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸோட ADAS விஷயங்களோட ஏராளமாக கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ். அதில் ஒரு ப்ரூவனான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹோண்டா ZR-V. ரைட், இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஆல் ரைட், ஃபைனலாக ZR-V லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது ஒரு ஹைப்ரிட் SUV, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. பவர் டெயில்கேட் இருக்குது, ஸ்மார்ட் டெயில்கேட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தட் சாவியை நீங்கள் கையில் வச்சுட்டு பம்பர் கடியில் காலாட்டினீங்கனாலே போதும், திறந்துடும் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். லக்கேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 380 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி, ப்ராப்பராக ஃபிட் அண்ட் ஃபினிஷோட சூப்பராக உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. 4 பேர் 5 பேரோட லக்கேஜ் இங்கே ஈஸியாக வச்சுக்கலாம். எந்த ஒரு இடையூறு எதுவுமே கிடையாது. சரியா, இங்கே ஹிட்டனான சில விஷயங்களும் இருக்குது. பேக்கேஜிங் பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க, அது ஒரு எடுத்துக்காட்டு. முதல்ல கண்ணுக்கு தெரியிற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ரைட் சைடில் இங்கே LED பூட் லேம்ப் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோல்டபிள் 3 கிலோ பேகுக்கு ஒன்று இந்த ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பூட் லேம்ப் இருக்குது. அண்ட் ஒரு பேக் ஹுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய பேக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. இதுக்கு அடியில் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு டூல்ஸ் இருக்குது. ஜாக் அங்கே உங்களால் பார்க்க முடியும். டூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டெப்னி எங்கடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஸ்டெப்னி ஆக்சுவலி கிடையாதுங்க. ஃப்ளோர் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். பேட்டரி அங்கே தான் வருது. ஓகேவா, பேட்டரி அந்த இடத்துலாம் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும்போது இந்த வண்டியில் ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சர் ரிப்பேர் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அந்த பஞ்சர் ரிப்பேர் கிட் எங்கே அப்படின்னு கேட்பீங்க. இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம், எதுவுமே இல்லை. இங்கே சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த போஸோடைய சப்வூஃபர் இங்கே ஒன்று வருது. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த பேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட், டயர் ரிப்பேர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ளூயிட் பாட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கம்ப்ரஸர் மோட்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நீட்டாக பேக் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஒரு வகையிலையுமே அக்லியாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு பேனல் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்ட்டு ரொம்ப ப்ராப்பராக பேக்கேஜிங்கில் கவனம் செலுத்தியிருக்காங்க ஹோண்டா. அந்த வகையில் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கூடுதல் லக்கேஜ் ஸ்பேஸுக்கு உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த லீவரை பிடிச்சி நீங்கள் இழுத்து அப்படி தள்ளி விட்டிங்கன்னா பேக் சீட்ஸ் அப்படியே ஃப்ளாட் ஆக்கிட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் ஆகிருச்சுன்னு வைங்களேன், நல்ல தாராளமாக உங்களுக்கு வந்து 1300 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த பார்சல் ட்ரேயை கூட நீங்கள் கழட்டி வீட்டிலேயே வச்சுட்டு போயிடலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ZR-Vல உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. ஓகே, இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. திரும்ப நீங்கள் இந்த பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டெயில்கேட்டோடைய ஹைட்டு நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் இருக்குது. சரியா, வாங்க இந்த ZR-V வாக் அரவுண்ட் நம்ம சம்மரி முடிச்சுக்கலாம். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், வண்டியோடைய ஓவரால் சம்மரி இதை பற்றி பேசிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புத்தம்புது ஹோண்டா ZR-V. அதாவது உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜியோட சேர்த்து ஒரு 60 lakh ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு லக்ஸுரியஸான ஒரு நீஷ் ப்ராடக்ட், அதாவது ரேரான வண்டியாக இருக்கணும், ஆனால் உங்களுக்கு தேவையான எல்லா லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வண்டி தாங்க இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டில். ஏன்னா ஹைப்ரிட்டில் செடான் இருக்குது, கேம்ரியெல்லாம் இருக்குது. ஆனால் SUV டைப்பில் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலாக ஒரு மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸோட நல்ல ஒரு பிராண்டடான, அதுவும் ஹோண்டா மாதிரி லெஜெண்டரி பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு SUV வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு இந்த ZR-V மட்டும்தான் இருக்குது. என்ன இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஓகேவா, வண்டி லுக்ஸு பரவாயில்லையா இருக்குது. ஒரு பெரிய ஒரு மேசிவ் SUV ப்ரெசன்ஸ் இல்லையே தவிர வண்டி ப்ராப்பரான ஒரு SUV கிரவுண்ட் கிளியரன்ஸோட நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் சில பல ஃபீச்சர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆனால் தேவையான பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மிஸ்ஸிங்காக இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் இல்லை. நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ்க்குலாம் சன்ரூஃப் ரொம்ப வந்து பிடிக்கும். ஆனால் இந்த வண்டியில் சன்ரூஃப் கிடையாது. அதே மாதிரி வெண்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை. அண்ட் எடாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் எடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. பட் ஆனால் ஓவரால் ஒரு 4 பேருக்கு ஏற்ற நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லக்ஸூரியஸ் SUVங்கிறது என்னால் உறுதியாக சொல்லிக்க முடியும். முக்கியமாக ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறதுனால சிறந்த மைலேஜும் வந்து தருது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது ஜென்ரலாகவே ரிவ்யூஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ்க்கு உள்ள ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம டிரைவ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கூடிய விரைவிலே பார்க்க தான் போகிறோம். சரியா, ஸோ இந்த ஹோண்டா ZR-V பற்றிய வாக் அரவுண்ட் இதுதான். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.